ஈபியில் நிறைய ஃபால்ட் இருக்குங்க. வெறும் 5000 செலவில் உங்கள் வீடை வோல்டேஜ் ப்ராப்ளத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். லோ ட்ரீம் கெட்டிங் இன் ஷேப்புங்க. இதை போட்டால் மட்டும் போகுது. நானும் பல வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். பேட் லக்கில் ஃபோனும் போகிற கேஸ் இருக்குது. ஒரு ஐட்டமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகுதுங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. லோ ட்ரீம் கெட்டிங் இன் ஷேப்புங்க. இப்படி மேலே க்ளீன் பண்ணு, அது லோகோவே க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஆசைங்க. கீழேருந்து நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ண முடியுதுங்க. அழுக்கு எப்படி எடுக்குது ஒற்றையா? நல்லாதான் இருக்கு. பட் இது என்ன, இது கொஞ்சம் இப்படி ஏமா வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும். நமக்கு இவ்வளவு தூரம் அப்புறம் வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா இந்த ஸ்டிக்கிங் இருக்குல்ல, இது இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க கேப்போட. ஆனா இது போய் செவுத்துல முட்டுது. இந்த நேரம் ஃபுல்லா இப்படி கவர் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் காஸ்ட் கட்டிங் தான். அப்புறம் வாங்குற ரேட்டு தான் வேணாலும் கொடுக்க முடியும். ஆமா, ஆனா நைஸ். அது மேல ஏதோ பெண்ட் பண்ணிக்கலாமோ? இல்ல பண்ணல. வேண்டாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். நார்மல் பெண்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? நல்லா ஹைட் எவ்வளவு ஹைட்? ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டீல்ல? என்னோட சீலிங் வந்துங்க க்ளோஸ் டு 11 ஃபீட்டு. நீங்க பாத்துங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணா ஈஸியா 10 ஃபீட் கிடைக்குது. இந்த வீட்டுக்கு எனக்கு இது இவ்வளவு தேவைப்படல. ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கு. குறைச்சு எப்பவுமே தேவைங்கிற அளவுக்கு மட்டும் பண்ணா போதும். லோவுக்கு வந்துங்க வீட்டுக்குள்ள எப்பவுமே ஒற்றையே இருக்கக்கூடாதுங்க. என்னோட ஹெல்ப்பையோ மாமா ஹெல்ப்பையோ கேட்டுட்டே இருப்பா. எஸ்பெஷலி இந்த ஃபேன் கிளீன் பண்றதுக்கும் அதுல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எட்டுக்கால் பூச்சி இருந்துன்னா பிடிக்க போகுது, அவ்வளவுதான். இது எப்படி யூஸ் பண்றதுக்கு உனக்கு? இது மெயினா இப்படி டஸ்டிங் பண்றப்போ கீழே விழுக மாட்டேங்குது எதுவுமே. இப்ப கீழே எல்லாமே அதுலயே தெரியுது பார்த்தாலே. ஆமா, இங்க பாருங்க. இது எப்படி மறுபடியும் துவைச்சிக்கலாமா? இது என்ன துவைச்சா இதெல்லாம் துருவி போயிரு. துவைக்காது. ஆமா, தட்டி மட்டும் விட்டுரு. எவ்வளவு ரேட்டு? அது மறந்துருச்சு. கண்டிப்பா 500 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கும். அப்ப கண்டிப்பா துருவேறிடு. இத போய் எங்கயாவது நம்ம செவுரு தேடி வைக்கணும் தான். இல்ல கடகடன்னு இப்படி பண்ணி ஆமா இப்படி ரேக்ல வச்சு விட்டுறலாம். மெயினா இவன் மயிலமன் கையில படக்கூடாது. ஒரு இடத்துல டென்ட் ஆச்சுனால இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகும். இல்ல, ஆமா, இவனுக்கு ஈஸியா புடிச்சு கட்டிடுவாரு. இப்போ ஆர்டிபிஷியலா தயாரிக்கிறதோட அட்வான்டேஜுங்க, வீட்டுல கூட்டினாங்கன்னா மேல இருந்து எவ்வளவு தூசி பறக்குதுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. இதுல ரொம்ப மினிமலா தான் இருக்குங்க. ஸோ அதனால ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். கூட்டும் போது நம்ம அந்த ஸ்மெல்லே ஃபீல் பண்ண மாட்டோம். ரிவர்ஸா இங்க ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க வீட்டுல. சாமி, எடுத்து கூட்டணும் வெயில எவர் எப்படி புகை வருங்க. என்ன புகை இது? இன்னும் தீ மாதிரி போகுதா? அப்படியே முத்தல் இதுல கூட்டணும்னாங்க அப்படியே வீடு பூரா பயங்கர டஸ்ட் ஸ்மெல் இருக்கும். பேசுனது அப்படியே பறக்க வச்சு எல்லாத்தையும் கூட்டி தள்ளுங்க. வந்து ஒரு சொட்டு பறக்கூடாதுங்க. அப்படியே அமைக்கி கொண்டு போயிரு டஸ்ட்டை பூரா. இதுல வந்து சோம்பேறித்தனத்துக்கு வேலை இல்லை. நின்னுட்டு இப்படி கூட்டுறதுக்கு வேலை இல்லை. அவங்களுக்கு சரி வராது. ஆமா, ஆனா இது ஒரு லைட்டா ஒரு பிளாட் பிரஸ் பண்ணணும்னா இது கூட்டுற ஏரியாவே தனிங்க. கூட்டோன்னு 2வது தடவை தள்ளணும்னு தேவை இருக்காது. ஒரே தடவை அப்படியே அள்ளி கொண்டு வந்துடும். இதுலயே இந்த ப்ளூ கலர்ல இருக்கு காலா, அந்த பிராண்ட் நல்லா இல்ல, இந்த பிராண்ட் தான் நல்லா இருக்கு. லிங்க் போடுறேங்க. டெஃபினட்டா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஈஸியா வீட்டுக்கே வந்துடும். ஹேண்டில் எல்லாம் நான் லோக்கல்ல தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. ஹேண்டில் எவ்வளவு நீட்டா இருக்குது இல்ல, பிடிச்சிக்கிறதுக்கு எக்கனாமிக்கா. ஸோ லட்சக்கணக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம். இப்போ நம்ம எலக்ட்ரானிக் வேர்ல்டு தான் இருக்கிறோம். பட் எலக்ட்ரானிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு டாலரன்ஸ் லெவல் இருக்குதுங்க. அது வந்து ஒரு 5% வேணால் அவங்க ரேட்டட் கெப்பாசிட்டிலேருந்து லெட்ஸே 230 வோல்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5% டு மேக்ஸிமம் 10% அதனால் தாங்க முடியுங்க. ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டட் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் அது சார்ஜ் ஆகும். ரேட்டட் கெப்பாசிட்டிக்குள்ளே தான் டிவி ஓடும். இதுலேருந்து தாண்டி போடும்போது அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கி டிவிக்கு போட்டோம், அது செட் ஆகிடும், அது ப்ரொடெக்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அது எப்போ ப்ரொடெக்டட்னா ஒரு மினிமல் ரேஞ்சில் இருக்கும்போது அது ப்ரொடெக்டடாக இருக்குங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சிஸ்டமாக செட் பண்ணும்போது தான் இது வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக இருக்கும். அதை வந்து ஒரு சிம்பிள் காஸ்ட்டில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ரொடெக்டடாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. ரொம்ப கம்மியான செலவில் நீங்கள் இருக்கிற சிஸ்டத்தை ஜஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே கட்டாயமாக ஒரு இன்வெர்ட்டர் இருக்குங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு சொட்டு கூட வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணாதுங்க. இதுலேருந்து போகிற லைன் எல்லாமே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்க. கம்மி செலவில் இதை வந்து நம்ம வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. இப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சார்ஜ் போடுற பாயிண்ட் எல்லாமே இதுலேருந்து கொடுத்துட்டேன், இன்க்ளூடிங் டிவி முதற்கொண்டும். ஸோ இங்கேயே வந்து நான் ஒரு ஸ்டெபிலைசர் போட்டுறேங்க. ஸோ இந்த ஸ்டெபிலைசர் வந்து இதில் போகிற இன்புட் எல்லாமே அதை டேக் கேர் பண்ணிக்கும். இது வந்து 4 ஆம்ஸ் கெப்பாசிட்டி தாங்குகிற ஒரு ஸ்டெபிலைசருங்க.
இதுவே வந்து 4 ஆம்ஸ் வரைக்கும் லோடு தாங்காத ஒரு இன்வெர்ட்டர். அதை விட கம்மியான கெப்பாசிட்டி இது. ஸோ தட் இதுலேருந்து வர்றது இதுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. அடிக்கொருக்க நானே நோட் பண்ணுறேங்க, இது வந்து கட் பண்ணுது. கட் பண்ணி என்னோட இன்வெர்ட்டர் வந்து யூபிஎஸ் மோடு கொண்டு போகுது. தட்ஸ் அ கிளியர் சைன் இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டெபிலைசரோட லிங்க் வந்து உங்களுக்கு போடுறேங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு சின்ன சிஸ்டத்துலேயே உங்களுக்கு நல்ல அப்கிரேட் கிடைக்குங்க. அது போக நீங்கள் மேலே வந்து அது ஒரு சின்ன க்ரீன் கலரில் ஒரு ப்ளக்கில் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு, அது வந்து சர்ஜ் ப்ரொடக்டர் டைப் 3ங்க. டைப் 3ங்கிறது உங்களுக்கு கடைசி கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ லெட்ஸே என்னோட கடைசி எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட டிவி, என்னோட கம்ப்யூட்டரு, என்னோட ஃபோன் சார்ஜ் போடுற இடம், இது எல்லாமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. லெட்ஸே ஃபோன் சார்ஜ் போடுறோம், சார்ஜர் போச்சுன்னா சார்ஜரோடு போச்சு, பேட் லக்கில் ஃபோனும் போகிற கேஸ் இருக்குது. அதையும் நம்ம டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நான் அந்த பாயிண்ட்டில் கொடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஃபால்ட்னாலும் இமீடியட்டாக வந்து இதுவே எங்கிட்ட ஸ்டெப் இன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கட் பண்ணிடும். ஸோ இது இல்லாமல் இபியில் எப்படி பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இபியில் எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு டிபி பாக்ஸ் இருக்குங்க. இதில் நம்ம மெயினாக ஏமாறுறது இந்த எம்சிபின்னு சொல்லுவாங்க. இது இருந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொடெக்டட்னு நினைக்கிறோம். டெஃபினட்டாக கிடையாதுங்க. இது எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணாது. அன்லஸ் ஏதாவது ஒயரிங்கில் ஃபால்ட் ஆகி ஒரு எலி கடிச்சு 2 ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இல்லை 2 ஒயர் தப்பாக உருகி ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா அப்போ இது ட்ரிப் ஆகும். அதர் தன் தட் இதனோட ரேட்டட் கெப்பாசிட்டி தாண்டிலாம் போய் இது ட்ரிப் ஆகிறதுக்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் போயிடும். அதனால் இது நம்பாதீங்க. நம்ம கைப்பட்டாலும் நம்ம மேலே அடிக்கும். எந்த வகையிலையும் ட்ரிப் ஆகாது. இந்த ஆர்சிசிபி கூட நம்ம கை வச்சோம்னா அந்த கரண்ட்டை டிடெக்ட் பண்ணி இது ட்ரிப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும் பவர். நம்மளே கை எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அவ்வளோதான் இது பண்ணுங்க. இது போக இந்த நேரம் ஒரு சின்ன குட்டியாக 2 பாக்ஸ் பார்க்குறீங்க பாருங்க. இதில் உள்ள வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியும். இது வந்து டைப் 2 சர்ஜ் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸஸாக கரண்ட் வரும்போது இதனோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் தன்னை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இந்த கரண்ட்டை கொண்டு போய் கிரவுண்டு பண்ணுங்க. இதை போட்டால் மட்டும் போகுதுன்னு நானும் பல வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் இது எதுக்குமே ஹெல்ப் பண்ணாது. ஆப்வியஸாக இதில் ஹை லோடு கரண்ட்டெல்லாம் நம்ம வந்து இந்த மெத்தடில் கொடுக்க முடியாதுங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு அதிகமாக கரண்ட் எடுக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தனியாக ஸ்டெபிலைசர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிங்க. அது ஆப்வியஸ்லி நீங்கள் பண்ணி தான் வச்சுருப்பீங்க ஏற்கனவே. இந்த மாதிரி லோ வோல்ட் எடுக்கிற டிவைஸ், லெட்ஸே இந்த பியூரிஃபையர் இருக்குதுன்னா இது லோ வோல்டேஜ் தான் எடுக்கும். அதனால் இதையெல்லாம் நான் வந்து இன்வெர்ட்டர் கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட் திஸ் இஸ் ஆல்சோ அண்டர் ப்ரொடெக்ஷன். இது ப்ரொடெக்ஷன் இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒன்று போச்சுன்னா ஒரு ஐட்டமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகுதுங்க. அந்த ஸ்டெபிலைசர் காஸ்ட்டே 3500 ருபீஸ் தாங்க. அதில் அதிகபட்ச ப்ராப்ளமே 3500 ருபீஸ்க்குள்ளே தான் வர முடியும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் அது போய் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற சிஸ்டத்தை கொஞ்சம் எல்லாமே ப்ரொடெக்டடாக ஆன மாதிரி ஆகும், இன்க்ளூடிங் ஃபேனு. ஏன்னா எஸ்பெஷலி ஃபேன் எல்லாமே இப்போ வந்து பிஎல்டிசி கான்செப்ட் மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் தான். இதில் வந்து பழைய கான்செப்ட்டில் அந்த ப்ரஷ் மோட்டரில் ப்ரஷ்னா ப்ரஷ் ஒரு சீட்டை சுற்றுங்க. இது ப்ரஷ்லெஸ் மோட்டர், அதை பிஎல்டிசின்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு. இது போச்சுனாலும் அகைன் இது ஓடாது. இப்போ என் வீட்டில் 2 ஃபேன் இப்படி ஓடாமல் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான். ஸோ இது ஒன்று நம்ம போய் மெயின்டெனன்ஸ்க்கு மண்டை உடச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓவராலாக ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வச்சுட்டோம்னா அதுவே அதை டேக் கேர் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் நான் என்ன இபியில் பண்ணியிருக்கேன்னு லைட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க கட்டாயமாக. இது ஒரு சின்ன கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட இபியோட மெயின் பாக்ஸுங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனு. இதில் உங்களுக்கு ஆஃபீஸாக நம்ம இந்த ஃபியூஸ் கேரியர் வச்சுருப்பாங்க. இது கிட்டேயே வந்து நம்ம எம்சிபி இருக்கிறது பெட்டருங்க. ஏன்னு கேட்டால் வெளியிலே ஏதாவது ஃபால்ட் ஆகும்போது இதுவே ட்ரிப் பண்ணிங்க. பட் திஸ் இஸ் நாட் எனஃப். அதுக்காக தான் நம்ம ஓவராலாக எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டில் என்னென்னலாம் வருமோ அது எல்லாமே டேக் கேர் பண்ணுற மாதிரி இங்கே சிஸ்டத்தில் போட்டிருக்கேன். சின்ஸ் அந்த பாக்ஸில் ஏற்கனவே போட்டங்காட்டி நான் புது பாக்ஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதில் வைக்கிற இடம் இல்லாமல். ஸோ இதனோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டருங்க. வோல்டேஜ் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆச்சுன்னா இது கட் பண்ணிடும். ஃபஸ்ட் லேயருங்க. அந்த இபிலேருந்து வர பாக்ஸ் வந்து நேராக இது வெளியே தான் வீட்டுக்குள்ளேயே உள்ளே போகுது. ஃபஸ்ட் லேயர்லேயே இது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கிடச்சிருங்க. இது கட் பண்ணாமல் விட்டுச்சு அப்படின்னா அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஓங்க. இது வந்து எம்சிபி ப்ளஸ் ஆர்சிசிபியோட காம்பினேஷனுங்க. ப்ளஸ் இதில் எஸ்பிடின்னு இருக்குது. இது வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர். எக்ஸஸாக திடீர்னு கரண்ட் வரும்போது லைக் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இதனோட ரியாக்ஷன் டைம் வந்து 0.1 செகண்டுங்க. அதாவது 100 மைக்ரோ செகண்டில் இது ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி டிடெக்ஷன் ஆகும்போதே இது வந்து ஒர்க் ஆகி இதை வந்து கிரவுண்ட் பண்ணி எக்ஸஸாக போகிற கரண்ட்டை அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்பும் பண்ணும். ஸோ தட் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சேஃபு. ஸோ உங்களுக்கு அதனோட எஸ்பிடி நியர்பை எஸ்பிடி எக்ஸ்ட்ரா ஒரு லேயராக போட்டிருக்கிறேங்க நான். இது ரெண்டுலேயுமே இருக்கிற மாதிரி. ஸோ தட் இது ரெண்டோட பர்பஸுமே வந்து இதை கிரவுண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மினிமம் 16 ஸ்கொயர் mm வேணும். இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் நம்ம காமனாக ஒயரிங்கில் பண்ணுற மிஸ்டேக்குங்க, எர்த்து ஒயரை வந்து ரொம்ப இத்தினூடாக போட்டுறது. பின்னே பார்த்தீங்கன்னா 3 பின்னில் பார்த்தீங்கன்னா அந்த எர்த்து பின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ரீசன் வந்து மிஸ்டேக் ஆகும்போது அதை வெளியே கரண்ட் பாஸ் ஆகி வெளியே போகிறக்கான சான்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒயர் வந்து தேவைங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒழுங்காக கவர் பண்ணாது, இந்த வீடியோவில் நான் கரெக்டாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட லைஃப்பில் நடக்கிறது அப்படியே ஒரு ஈவெண்ட்டாக கேப்சர் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப சம்டைம் எடிட் பண்ணும்போது ரேண்டமாக இருக்குது. ஸோ மேபி ஐ ஹாவ் டு பி மோர் ஆர்கனைஸ்டு. எஸ்பெஷலி நான் எடிட்டர் போட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கே தெரியுது ஐம் ஹவு ரேண்டம்னு சொல்லிட்டு. மேபி இந்த மாதிரி அதை அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி அதை கேப்சர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம ரொம்ப எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறோம். அது எவ்வளோ ப்ரொடக்டடாக இருக்குன்னு தெரியாமல் அதை யூஸ் பண்ணிட்டு திடீர்னு போச்சு அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு விஷயமே அதனோட ஃபுல்லஸ்ட்டு லைஃப் ஸ்பேனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கேமராவை பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரீசன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டோம்னா நம்ம போட்ட காசு ஆல்ரெடி போட்ட காசு இன்வெஸ்டட் காசு அப்படியே இருக்கும். இப்போல்லாம் நம்ம ரொம்ப அடிக்க 1 வருஷம் 2 வருஷத்துலேயே ஃபோன் பழசாயிடுச்சிங்க அப்படிங்கிற ஃபீலுக்கு வந்துடுறோம். அதை கரெக்டாக டேக் கேர் பண்ணுங்கள். பேட்டரி லைஃப் ரொம்ப நாள் நிற்கும். நிறைய உங்களுக்கு பணம் சேவ் ஆகும். இது ரொம்ப ஒரு சிம்பிள் செலவு தாங்க. இந்த தேவைங்க ரெக்வயர்ட் லிங்க்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப செலவு கம்மி தாங்க. ஒரு எலக்ட்ரிஷியனை கரெக்டாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 15,000 to 20,000 தான் உங்களுக்கு செலவு. சொந்த வீடாக இருந்தால் டெஃபினட்டாக பண்ணுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வெளியில் யூபிஎஸ் கிட்ட ஸ்டெபிலைசர் மட்டும் போட்டுக்குங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அதுலேருந்து வர இன்புட்டில் மட்டும் உங்களோட ஃபோன் சார்ஜர் அதெல்லாம் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு லேப்டாப்போ ஃபோனோ டிவியோவில் போகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மிங்க. ஸோ இது ஆஃபீஸில் நான் கனெக்ட் பண்ணிக்கிற செட்டப்புங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஒரு லேப்டாப்பில் இப்போ அக்கா வீட்டில் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு இருந்த லைனில் ஃபேஸில் மட்டும் அதிகமாக வந்திருக்குது. ஸோ ஆப்பிள் ஃபோனோட சார்ஜர் போயிடுச்சு, மேக் புக்கோட சார்ஜர் போயிடுச்சுங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணு போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன காமிச்ச பார்த்தீங்களா சிஸ்டம்மு, அந்த செட்டப்லாம் விட பயங்கர அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதனால் ஒன் டைம் பண்ணும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அதனால தான் நான் இந்த டேபிள் இந்த மாதிரி செட்டப்பில் வாங்கினேங்க. எல்லாமே எவ்ரி சிஸ்டம் இஸ் ப்ரொடெக்டட். பார்க்கும்போது உங்களுக்கு எவ்ரி சிஸ்டமே ஒரு கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் அதை கண்டிப்பாக நம்ம காஸ்ட் அதிகமாக இருக்கிற பொருள் தான் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம சேஃபாக அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுலேருந்து தான் இதுக்கு உள்ள பவரே வருதுங்க. ஸோ இது 3rd லேயர் ஆஃப் சர்ச் ப்ரொடெக்டரு. ஸோ இது ஹேவல்ஸோடது இது லிங்க் கொடுக்குறேன். இதை மட்டும் போட்டீங்க பத்தாது, நான் சொன்ன மாதிரி லேயரை போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ரொடெக்ஷன் இருக்கும். இனி எனக்கு அந்த மாதிரி இது மேலே ஒரி பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இது வந்து இண்டிகேட் பண்ணுங்கள் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் ஆகாத போது இது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி லைட் எரியுமா எரியாதா, என்ன கலர் மாறும் அப்படின்ட்டு. இது ஆஃபீஸுங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ்லி லோட் அதிகம். அதனால் ஆஃபீஸ்க்கு வந்து நான் 2 டோர் ஃப்ரிட்ஜோட ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு இது 6 ஆம்ப்பு. மற்ற 2 நான் காமிச்சது 4 ஆம்ஸுங்க. 4 ஆம்ஸுங்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோவாட் அளவுக்கு தாங்கும். ஸோ என்னோட இன்வெர்ட்டரோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 800 வாட் தான். ஸோ அதனால் நான் அதுக்கு போகலிங்க. பட் இங்கே கொஞ்சம் லோட் அதிகம். ஸோ அதனால் இது 6 ஆம்ப் வரைக்கும் வாங்கிட்டேன். ஸோ இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். சேம் செட்டப் தான் இங்கே பார்த்தீங்கன்னாலும். இந்த வந்து இதுலேருந்து வர அவுட்புட்டில் நான் சர்ச் ப்ராடக்ட் போட்டிருக்குறேங்க. எனிவே இந்த ஸ்டெபிலைசர்லேயும் சர்ச் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ லைக் டைப் 3லேயே மல்டி லேயர். அந்த க்ரீன் கலர் தான் வந்து உங்களுக்கு இது ஆக்டிவாக இருக்கா இல்லையான்ட்டு. அது எப்போ யூஸ் ஆகிருதோ, லைக் சர்ச் வந்து அது டேமேஜ் ஆகுது, அது கலர் சேஞ்ச் ஆகிருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த செட்டப்போட சின்ன இதுங்க. ஸோ நீ ரெகுலர் பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹவு டு ரொம்ப சொன்னாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாத்துக்குமே ரெக்வயர்டு. ஏன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகுது. நம்ம ரேண்டமாக ஏதாவது நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம சரி போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறோம். பட்டு தானே போகிறது இல்லைங்க. நிறைய இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வீட்டில் டிவியே யூஸ் பண்ணாமல் கூட இருக்கிறாங்க. திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி மல்டி லேயரில் உங்கள் சிஸ்டத்தை வீட்டுக்குள்ளே செட்டப் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடலாங்க. ஸோ நீ ரெகுலர் பிளாக் கன்டினியூ ஆகுதுங்க.